சிவா திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து ஆன்மீக அடியார்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் குடியாத்தம் தாமோதரன். அப்பர் சன்மார்க்க உழவாரப்பணி அறக்கட்டளை சார்பாக நாம் இன்று உழவாரப்பணி செய்ய இருக்கும் திருக்கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருப்புனவாசல் என்ற ஊரில் உள்ள விருத்தபுரீஸ்வரர் கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து 90 கிலோமீட்டர் வருங்க. நம்ம ஆவுடையார் கோயில், திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில் இருக்கு இல்லையா, அங்கேருந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டரில் இந்த கோயில் வரும். பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் 11ஆவது நாள் மூலவர் மீது சூரிய ஒளி படும். தஞ்சை பெரிய கோயிலை விட இந்த கோயிலில் இருக்க ஆவுடையார் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். இருக்கிறதுலே பெரிய ஆவுடையார் இந்த கோயிலில் தாங்க. தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இது 197வது ஸ்தலம். மிகவும் சிறப்பு வாய்ந்த பழமையான காசிக்கு முன்னாடி உருவான சிவாலயம் இதுதான். சுவாமி பேர் விருத்தபுரீஸ்வரர். விருத்தம்னா பழமைன்னு சொல்லுவாங்க. அதனால் சாமிக்கு இன்னொரு பெயர் பழம்பதிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலிங்கேஸ்வரர்னு சொல்கிறாங்க. அம்மா பெயர் பிரகன்நாயகி, பெரிய நாயகின்னு சொல்கிறாங்க. ஸ்தல மரம் பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஸ்தல மரம், அதாவது யுகங்கள் 4 யுகத்துக்கும் ஒவ்வொரு ஸ்தல மரம் சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த கோயில் இருக்குது. ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொரு ஸ்தல மரம் இருந்திருக்கு. கிருதா யுகத்தில் சதுரக்கல்லி, திரேதா யுகத்தில் பிரம்மபுரம் என்ற பெயருடன் குருந்த மரமும், துவாபர யுகத்தில் விருத்தகாசி என்ற பெயருடன் மகிழ மரமும், கலியுகத்தில் பழம்பதி என்ற பெயருடன் புன்னை மரமும் தற்போது ஸ்தல விருட்சமாக உள்ளது. இந்த கோயிலில் சுற்றி பார்த்திங்கன்னா 10 தீர்த்த குளம் இருக்குங்க. இந்திரகுளம், பிரம்மகுளம், சக்கரகுளம், சூரியகுளம், லக்ஷ்மி குளம், சந்திரகுளம், பாம்பாறு, வருணகுளம், கல்யாணகுளம், சிவகங்கை ஆக மொத்தம் 10 தீர்த்தம் இருக்குது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சம்பந்தர், சுந்தரர், சேக்கிலார், வேதங்கள், திருமால், பிரம்மன், இந்திரன், சூரியர், சந்திரர், யமன், ஐராவதம், வசிஷ்ட முனிவர், அகத்தியன், சவுந்தரபாண்டியன் இவங்க எல்லாம் இந்த கோயிலில் வழிபட்டிருக்காங்க. இந்த கோயிலுக்கு பழைய பெயர் பார்த்திங்கன்னா வஜ்ரதுர்மவனம், வனமுகம், கைவல்யபுரம், விருத்தகாசி, இந்திரபுரம் அப்படின்னு மாதிரி நிறைய பழைய பெயர்கள் இருக்குது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம சண்டிகேஸ்வரர் சன்னதியில் 2 சண்டிகேஸ்வரர் இருப்பாருங்க. அதே மாதிரி பைரவர் சன்னதிலையும் பார்த்திங்கன்னா 2 பைரவர் வச்சுருக்காங்க. அது சிறப்பாக இருக்குது. கோயிலுக்கு பின்னாடி, மூலவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர் இருப்பார், இல்லை பெருமாள் இருப்பார். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பெருமாள் இருக்கார், கூடவே ஆஞ்சநேயர் இருக்காருங்க. பிரம்மதேவர் ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு பொருள் தெரியாததால் படைக்கும் தொழிலை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் பார்வதி தேவியின் அறிவுரைப்படி பூலோகத்தில் சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து படைப்பு தொழிலை மீண்டும் பெற வழிபாடு செய்து வந்தார். அங்கே லிங்க அபிஷேகம் பண்ணுறதுக்காக அவர் ஒரு குளத்தை உருவாக்கினார். அந்த குளம்தான் தற்போது பிரம்ம தீர்த்தம் என்ற பெயரில் உள்ளது. பிரம்மர் 4 முகம் கொண்டவர் என்பதால் லிங்கத்தின் 4 பகுதிகளிலும் சிவனின் முகத்தை உருவாக்கி வழிபட்டார். இந்த லிங்கத்திற்கு பெயர் சதுர்முக லிங்கம் ஆகும். இந்த லிங்கமும் இன்னும் இங்கே தான் இருக்குது. 2ஆம் சுந்தரபாண்டியன் எனும் மன்னரால் பிற்காலத்தில் இக்கோயில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. கருவறையில் பார்த்திங்கன்னா லிங்கம் 9 அடி உயரத்தில் இருக்குது. ஆவுடையார் பார்த்திங்கன்னா 82.5 அடி சுற்றளவு கொண்டதாக இருக்குது. இருக்கிறதுலே இதுதான் நம்ம தஞ்சை பெரிய கோயிலோட ஆவுடையார் பெருசு. இதுக்கு பார்த்திங்கன்னா 3 முழத்துலேயும் ஆவுடையாருக்கு 30 முழத்துலேயும் வேட்டி கட்டுறாங்க. இங்கே வரும் பக்தர்கள்லாம் சாமிக்கு நேர்த்திக்கடனாக வேட்டியும் துண்டும் வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க. சிவனுக்கு இடப்புறம் கிழக்கு நோக்கி தனி சந்நிதியில் பெரிய நாயகி எனும் பிரகன் நாயகி சந்நிதி தனியாக இருக்குது. இந்த கோயிலில் நம்ம வழிபட்டனாவே பாண்டியன் நாட்டு கோயிலில் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் 14 கோயில் வழிபட்ட புண்ணியம் நமக்கு இந்த ஒரு கோயிலை வழிபட்டனாவே நமக்கு கிடைக்கும். இந்த ஆலய இறைவனை வழிபடும் பக்தர்களுக்கு மறுபிறவி என்றது இல்லை என்பது ஐதீகம். அடுத்த பிறவியின்றி முக்தி அளிக்கக்கூடிய தலமாக இது விளங்குகிறது.
செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்கு வழிபட்டால் தோஷம் நீங்கி உடனடி பலன் கிடைக்கும். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து 5 பிள்ளையார் பக்கத்து பக்கத்துலேயே இருப்பாங்க. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு பிள்ளையார் என கணக்கு வச்சு நடுவில் மூலவ பெரிய பிள்ளையார் ஒருத்தர் இருப்பார். அதே போல் ஆகண்டல விநாயகர் என்ற பெயரில் தனி சந்நிதியிலையும் விநாயகர் ஒருத்தர் இருக்கார். அந்த சந்நிதியில் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு 13 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு சுரங்கப்பாதை போகுது. அந்த சுரங்கப்பாதை தீர்த்த தாண்டதானம் என்ற ஊரில் இருக்குது. அந்த இடத்துல இருந்தால் சுந்தரபாண்டிய மன்னர் இங்கே வந்து இந்த கோயிலில் அந்த சுரங்கப்பாதை வழியாக வந்து வழிபட்டதாக தகவல் உள்ளது. இப்போது அந்த சுரங்கப்பாதை மூடப்பட்டுள்ளது. அதே போல் வேறு எந்த கோயில் இல்லாத வகையில் இந்த கோயிலில் ராஜகோபுரம் மூலவரின் விமானமும் கோபுரமும் பெரிய அளவில் காணப்படுகிறது. இதில் விமான கோபுரமும் ராஜகோபுரத்தை விட அளவுடன் காணப்படுகிறது. கோயிலில் தட்சிணாமூர்த்தி வந்து வேறு எங்கும் இல்லாத வகையில் அமர்ந்த நிலையில் உள்ளார். மரின் சாபம் பெற்ற இந்திரனும் படைப்பு தொழிலை மறந்த நான்முகனும் தக்கனின் சாபத்தால் தன் கலை இழந்த சந்திரனும் சிவதுரோகம் செய்த வாயு பகவானும் இத்தலம் வந்து வழிபட்டு நற்பேறு பெற்றார்கள். பெரிய நாயகி தாயார் சன்னதிக்கு எதிரில் பார்த்திங்கன்னா குடவரை காளி சன்னதி இருக்குது. இந்த குடவரை காளி சன்னதி பார்த்திங்கன்னா மூடியே இருக்கும். இந்த சாமி வந்து ரொம்ப உக்கிரத்தில் இருக்காங்க. அதனால் நமக்கு வந்து உள்ளே வந்து கண்ணாடி போட்டு அந்த கண்ணாடியில் தான் நம்ம அந்த சாமியை பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா சாமி ரொம்ப உக்கிரமாக இருக்குதுன்றதுனால. இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. சதுரக்கள்ளிவனத்தில் கார்கவ முனிவர் தியானத்தில் இருந்தார். அப்போது ஒரு அரக்கன் பசியில் உணவு தேடி திரிந்தான். புலி உருவத்தில் முனிவரை கொல்ல முயன்றான். அதை கண்ட முனிவர், உனக்கு புலி உருவமே நிலைக்கட்டும் என்று சாபமிட்டார். பசியின் காரணமாக இப்படி செய்து விட்டதாகவும் தனக்கு விமோச்சனம் அருளும்படியும் அசுரன் முனிவரை வேண்டினான். அதற்கு முனிவர் வஜ்ரவனம் என்ற திருப்புணவாயல் பகுதிக்கு பார்வதியும் சிவனும் வரும்போது பார்வதியின் பார்வைப்பட்டு உன்னுடைய சாபம் நீங்கும் என்றார். தன் சாப விமோச்சனத்திற்காக அந்த பகுதியில் புலியாகவே சுற்றி வந்தான் அசுரன். ஒருமுறை பார்வதி அந்த வனத்திற்கு வந்தார். அவர் மீது புலியாக இருந்த அசுரன் பாய்ந்தான். அப்போது காளியாக உக்ர வடிவத்திற்கு மாறிய தேவியின் பார்வைப்பட்டு அந்த அசுரனுக்கு சுய உருவம் கிடைத்தது. மேலும் இத்தல அம்பாளின் முன்பு நந்தியாக இருக்கும் வரமும் கிடைத்தது. தனது உடலில் பாதி உருவத்தை கொடுத்த சிவபெருமானிடம் உக்கிரமான காளி உருவத்தை காட்டியதற்காக அம்பாள் மன்னிப்பு கேட்டாள். ஆனால் சிவபெருமான், உனக்கு இந்த உருவம் நன்றாகத்தான் உள்ளது. இருப்பினும் இந்த உருவத்தை உனக்கு துணையாக குடைவரையில் வைத்துக்கொள். சுயரூபத்தோடு வந்து தன்னுடன் இரு என்று கூறியதை அடுத்து அம்பாள் சுய உருவத்தை அடைந்தார். ஒரு உருவத்தில் இருந்து மறு உருவம் எடுத்ததால் காளியின் உருவ வழிபாடாக சூலம் உள்ளது. அம்பாளின் சந்நிதிக்கு எதிரே இந்த குடைவரை காளி சந்நிதி உள்ளது. காளியின் உக்கிரம் அதிகமாக இருந்ததால் இந்த சன்னதியின் நுழைவு வாசல் கதவு மூடியே இருக்கும். காளியின் உருவமான சூலத்தை நேரடியாக பக்தர்கள் தரிசிக்க கூடாதாம். இதனால் இந்த சூலத்திற்கு எதிராக ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டுள்ளது. அதனை பார்த்துதான் சூலத்தை வணங்க வேண்டும். அதே போல் இந்த காளிக்கு வந்து பூஜை நடந்த பிறகு வந்து லேடிஸ்லாம் யாரும் வந்து அந்த சந்நிதியாண்ட வரக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் வச்சுருக்காங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்களும் அந்த கோயில் 4 வாசல் வழியாகவும் அந்த தெரு பக்கம் போகும்போது லேடிஸ்லாம் வந்து காலில் செருப்பு போட்டு போக மாட்டாங்க. இன்றைக்கும் அந்த ஐதீகத்தை கடைப்பிடிக்கிறாங்க, காளி உக்கிரமாக இருக்கிறதுனால. அதே மாதிரி தீட்டு அந்த மாதிரி சமயத்தில் அந்த வாசல் பக்கமும் யாருமே அந்த கோயில் தெருவுக்கு லேடிஸ் யாருமே வரதில்லை. அது இன்றைக்கு வரைக்குமே அந்த ஊர் மக்கள் கடைப்பிடிச்சிட்டு வராங்க. அந்த தாயார் சன்னதிக்கு எதிரில் இருக்க நந்தி பகவான் வந்து அந்த புலி உருவத்தில் வந்த அசுரன் வந்து விமோச்சனம் கிடைச்சதுனால அம்மன்கிட்ட வேண்டி அவங்கக்கிட்ட எதிரில் நந்தியை உருவம் எடுத்து இப்போ வந்து காட்சி கொடுத்துட்ருக்காரு நந்தி பகவானா. திருப்புணவாசல் பெயர் வந்து இந்த கோயில் பக்கத்தில் பாம்பாறு நதி கோயிலின் தெற்கே பாய்கிறது. கோயிலிருந்து கிழக்கே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலை போயிட்டு இந்த நதி வந்து அடைகிறது. தமிழில் புனல் என்பது நதியை குறிக்கிறது. எனவே புனவாசல் என்பது கடலுக்குள் நுழையும் நதியின் நுழைவாயில் வாசல். அதனால் இது வந்து திருப்புணவாசல் அப்படின்ற பெயரில் அமைந்திருக்கிறது. யமனும் அவரது உதவியாளர்களும் இந்த கோயிலுக்குள் நுழைய முடியாதுன்ற மாதிரி ஒரு விதி இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலை சுற்றி ஒரு 1/2 மைல் ரேடியேஷனில் வந்து அவங்க யாரும் உள்ளே வரமாட்டாங்கன்ற ஐதீகம் இருக்குது. இங்கே இறக்குறவங்க நேராக கைலாயத்துக்கு தான் போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது.
இந்த கோயிலில் மூலவர்கிட்ட பார்க்கும்போது சைடில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நால்வர் இருப்பாங்க, கூட வந்து தெய்வ சேக்கிழாரும் இருப்பார். மொத்தம் 5 பேர் இந்த இடத்துல இருக்காங்க. அதே போல் இந்த கோயிலில் இருக்கிற முருகன் சன்னதியில் வந்து நம்ம அருணகிரிநாதர் பாடல் பாடியுள்ளார். அதனால் அருணகிரிநாதர் பாடல் பாடிய முருக ஸ்தலத்தில் இந்த கோயிலும் ஒன்று. இந்த ஊர் வழக்கப்படி சீமந்தம் செய்கிறவங்களாம் வந்து முதல் வலையில் வந்து அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தும் வழக்கம் இருக்கிறது. நம்ம பார்த்திங்கன்னா மொத்தம் 5 சபை பார்த்துருப்போம். நடராஜருக்கு திருவிலங்காடு வந்து ரத்தன சபை, சிதம்பரம் வந்து கனக சபை, மதுரை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சபை, திருநெல்வேலி தாமிர சபை, குற்றாலம் வந்து சித்திரை சபை ஆகியவற்றில் வந்து 5 இடத்துலையும் வந்து அவர் நடனம் ஆடியிருப்பார். திருப்புணவாசலில் பார்த்திங்கன்னா நடராஜர் வீட்டு இருக்கும் சபை பேர் வந்து திருஞான சபை எனப்படுகிறது. இந்த சபையில் வந்து அகத்தியருக்காக சிவபெருமான் நடன காட்சி தந்தருளியிருக்கிறார். அதாவது சிவனுக்கு கல்யாணம் நடக்கும்போது அகத்தியர்னால் பார்க்க முடியல, அவரால் நேரில் பார்க்க முடியாதுன்றதுனால பல இடங்களில் அவருக்கு வந்து திருமண காட்சி அளிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. கோயிலினுடைய மேற்கு பிரகாரத்தில் குருந்த மரத்தின் அடியில் அகத்தியர் பூஜித்த லிங்கம் உள்ளது. திங்கட்கிழமைகளில் மட்டுமே இந்த லிங்கத்திற்கு பூஜை செய்யப்படும். மற்ற கிழமைகளில் இவர் மௌன நிலை இருப்பதால் மௌன நிலை முனீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலைல 6 மணிலேருந்து மதியம் 11:30 12 வரைக்கும், ஈவினிங் 4லேருந்து நைட்டு 7:30 வரைக்கும் இந்த கோயில் திறந்துருக்கும். நம்ம ஆவுடையார் கோயிலேருந்து நிறைய பஸ்ஸுங்க வசதி இருக்குது. ஆனால் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டீரியர் வில்லேஜில் தான் இருக்குது. ஆனால் கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த பழமையான சிவ ஆலயம். தரிசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும்ன்றது ஐதீகம். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷமும் நீங்கும் இந்த கோயில் வழிபட்டிங்கன்னா. இது முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோயில் சுற்றி இருக்கிற இடத்துல வந்து பிரசவ ஆஸ்பத்திரி எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. காளியின் அருளால் வீட்லேயே அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகுன்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் அவங்க முதல் வழியில் வந்து சாமிக்கு செலுத்திட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சிவனுக்கு வந்து இவங்க வேண்டுதலாக வந்து அந்த வேஷ்டியும் துண்டும் தராங்க இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சிலர்லாம் வந்து அவங்களாகவே தறியில் நெஞ்சு எடுத்துகிட்டு வந்து தர மாதிரி வழிபாடு வச்சுருக்காங்க இன்றளவும். நம்ம இந்த கோயிலில் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு ஸ்தல விருட்சம் இருந்ததாக பார்த்தோம். அதில் வந்து சதுரக்கல்லியும் ஒன்று, எல்லாராலும் ஒதுக்கக்கூடிய அந்த கள்ளி செடியும் வந்து இங்கே ஸ்தல விருட்சமாக இருந்ததுலேருந்து இறைவன் வெறுக்கக்கூடியவற்றையும் ஆட்கொள்பவராக இருக்கிறார் என்பது வெளிப்படுகிறது. கௌதம முனிவரின் மனைவி அகல்யாவிடம் தவறாக நடந்து கொண்டதற்காக கௌதம முனிவரின் சாபத்திலிருந்து விடுபட இந்திரன் இங்கு வழிபட்டதாக கூறப்படுகிறது. ரோகிணியை பார்த்து தக்ஷனின் மற்ற 26 மகள்களை புறக்கணித்ததற்காக தனது பிரகாசத்தை இழக்க தக்ஷனின் சாபத்திலிருந்து விடுபட சந்திரன் இங்கு வழிபட்டார். முனிவரின் சாபம் பெற்ற செவ்வாய் தனது சக்தியை இழந்ததால் நாரதரின் அறிவுரைப்படி இத்தலத்தின் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சிவனுக்கு அபிஷேகம் செய்து தன் சக்தியை மீண்டும் பெற்றார். எனவே இந்த கோயிலில் வந்து நம்ம தரிசனம் செஞ்சோன்னா செவ்வாய் தோஷம் நீங்கும். இந்திரன் வழிபட்ட விநாயகர் தான் வந்து ஆகண்டல விநாயகராக இங்கே தனியாக சன்னதியில் உள்ளார். அது கீழே தான் நம்ம சுரங்கம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னோம். தற்போது அந்த சுரங்கம் இல்லை. அதே போல் கஜமுகாசுரனை வெல்ல அருள் வேண்டி விநாயக பெருமான் இங்கே வந்து சிவகங்கை நீராடி பழம்பதிநாதரின் அருள் பெற்றார். இதுபோல் இந்த கோயிலில் நிறைய வரலாற்று சிறப்புமிக்க கதைகள் இருக்குது. நம்ம தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சிலது சொல்லியிருக்கோம். இதில் வந்து ஒரு சில தவறுகளும் இருக்கலாம், மன்னிச்சுங்க. இவ்வளோ புகழ்பெற்ற பெருமை பெற்ற புராணம் மிக்க இந்த சிவாலயத்தில் வந்து நம்ம அப்பர் சன்மார்க்க உழவாரப்பணி அறக்கட்டளை சார்பாக உழவாரப்பணி செய்கிறதுக்கு வந்தோம். இந்த கோயிலில் இருக்கிற ஐயர், அந்த ஊரில் இருந்த அடியார்கள், அதே மாதிரி ஆவுடையார் கோயிலில் இருந்த அடியார் அவரெல்லாம் சேர்ந்து நமக்கு உதவிகரமாக இருந்து தங்குவதற்கும் உணவிற்கும் அரேஞ்ச் செய்து கொடுத்தார்கள். அதேபோல் நாங்கள் வருவதற்கும் அதேபோல் நாங்கள் வேலூர் மாவட்டத்திலிருந்து வருவதற்கும் உதவிகள் புரிந்த அனைத்து அடியார்களுக்கும், ஒரு அடியார் வந்து அரிசி மூட்டை 2 அடியார்கள் கொடுத்தாங்க, ஒரு சில அடியார் பருப்பு கொடுத்தாங்க, ஆயில் கொடுத்தாங்க, டீத்தூள் கொடுத்துருக்காங்க. ஒரு அடியார் மொத்த காய்கறிகளையும் வந்து அவரே கொடுத்தாரு. ஒரு சில அடியார் வந்து பண உதவியாக கொடுத்தாங்க. அதே போல்
நமக்கு வந்த பேருந்தும் வந்து முடியாத்தம் யுவராஜ் பெட்ரோல் பங்க் அருணோதயம் ஐயா அவர்கள் சிறப்பாக குறைந்த அளவில் நமக்கு பேருந்தை கொடுத்தார். அவரது ஓட்டுநரும் நமக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்தார். வந்த அடியார்கள் அனைவரும் நன்றாக உழவார்ப்பணி செய்தார்கள். அனைத்து அடியார்களுக்கும் பாத நமஸ்காரம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம செயலாளர் லெனின் ஐயா அவர்கள் மூலமாக தான் நம்ம ஆவுடையார் கோயிலில் இருக்க லோகநாதன் ஐயா மூலமாக இந்த கோயில் நம்ம உழவார்ப்பணி கிடைச்சது. லோகநாத ஐயா அவருக்கும் நன்றி. அவர் மூலமாக திருப்பணவாசலில் இருந்த அடியார் பெயர் நான் மறந்துட்டேன். அந்த அடியாருக்கும் நன்றி. இப்போ நிறைய பேர் நமக்கு உதவி செஞ்சாங்க. இதில் ஒரு சில பெயர்கள் விட்டு இருக்கோம், மன்னிச்சுக்குங்க. பொருளுதவியாகவும் பண உதவியாகவும் உடன் வந்து உழவாரப்பணி செய்த அனைத்து அடியார்களுக்கும் நன்றி. அதேபோல் நம்ம அங்கே செஞ்சிட்ருக்கும்போது பள்ளிப்பாளையத்துலேருந்து ஒரு ஃபேமிலி அடியாரில் தரிசனத்துக்காக வந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவர் ஃபேமிலியாக வந்து அங்கேயே தங்கி நம்ம கூட உழவாரப்பணி செஞ்சார். அந்த அடியாருக்கு நன்றி. இதே போல் எல்லாருமே அவங்கவுங்க ஊரில் இருக்கிற கோயிலை அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற அடியார்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்தந்த கோயிலை சுத்தமாக க்ளீன் பண்ணி மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ சுத்தமாக வச்சுட்டு இருந்தோம்னாவே போதும். கோயில் சுத்தமாக இருக்கும். நம்ம பல தலைமுறைகளாக கட்டி காத்த அந்த பொக்கிஷமான கோயில்களை இன்று நம்ம பார்க்குறோம். அதே போல் வரும் தலைமுறையும் பார்க்க வேண்டுமென்றால் நம்ம அந்த கோயிலை பத்திரமாக மீட்டெடுத்து அவர்களுக்கு தர வேண்டும். அதனால் கோயிலை முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கோங்க. ஆலய தூய்மை ஆண்டவன் சேவை. அதே போல் இந்த அப்பர் சன்மார்க்க உழவாரப்பணி அறக்கட்டளையில் தலைவர் கார்த்திகேயா அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் பொருளாளர் டெல்லி பாபா ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. சிறந்த முறையில் அழகாக இந்த பயணத்தை மேற்கொண்டு சிறப்பாக உழவாரப்பணி செய்ய அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தார்கள். உடன் இருந்து அனைத்து பணிகளையும் செய்து முடித்தார்கள். மேலும் செயலாளர் குமார் அவர்களுக்கும் மற்றும் உடன் பயணித்த அனைத்து அடியார்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மேலும் பேருந்து கிளம்பும் அன்று இரவு உணவளித்த குழுவிற்கும் முதல் நாள் இரவு ஆவுடையார் கோயிலில் உணவு அளித்த லோகநாதன் ஐயா அவர்களுக்கும் நன்றி நன்றி. அனைத்து அடியார்களுக்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.